ஹீரோயின் தலை தெறிக்க தனியா ஓடிக்கிட்டு இருக்கா. அதுவும் கொட்டுற பனியில. என்னடா ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, இவ்வளவு எக்கச்சக்கமான ஆளுங்க வந்து துரத்திக்கிட்டு வராங்க. யாரு இவங்க எல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஹீரோயினோட அப்பா வராரு. அப்பான்னா வளர்த்த அப்பா. இன்னைக்கு தான் ஹீரோயினுக்கு 18 வயசு ஆயிருக்கு. 18 வயசு ஆனதுனால பணத்துக்காக இவள வந்துட்டு ஒரு வயசான கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக பேசியும் முடிச்சுட்டாரு. இன்னைக்கு கல்யாணம். அதனாலதான் ஹீரோயின் தப்பிச்சு ஓடி வரா. அந்த டைம்க்கு தான் நமக்கு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோவோட பேரு வந்து ஷின்ஹா. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் தயவு செஞ்சு என்ன காப்பாத்து, நீ என்ன கேட்டாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அப்ப கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவங்க அப்பாவோட ஆளுங்க எல்லாரையும் போட்டு அடிச்சு தும்சம் பண்றான். கண்டிப்பா நான் உங்க 2 பேரையும் சும்மாவும் விட மாட்டேன், நிம்மதியா வாழவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா அங்க இருந்து ஓடி போயிடுறான். ஹீரோ வந்து ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்றவன் போல. இவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும், நீ காசு வாங்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவேன்னு சொல்லி என்கிட்ட 200 ரூபாய் தான் இருக்கு, நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ், இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த 200 ரூபாய் எடுத்து நீட்டுறா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, எனக்கு இது தேவையில்லை, எனக்கு தேவை நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். இதுல என்ன ஒரு மோசமான விஷயம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ தான் ஸ்கூல்ல மோசமான புள்ளி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போதுதான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஹீரோ மேல கோவமும் வர ஆரம்பிக்குது. ஹீரோயின் கிட்ட எவனாவது வந்து வம்பு பண்ணா, இல்ல அவகிட்ட பேச ட்ரை பண்ணானா, அவன் சாகுற அளவுக்கு போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். இதெல்லாம் பார்க்க பார்க்க ஹீரோயினுக்கு இவன் வேலை வெறுப்பு அதிகமாயிட்டே போகுது. அது இல்லாம ஹீரோயின் கிட்டயே என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவங்க உன்னை பார்த்தா மட்டும் கிடையாது, நீ அவங்கள பார்த்தாலுமே அவங்களுக்கு தான் அடி விழும், அவங்களுக்கு தான் உயிர் போகும். அதனால நீயும் பார்த்து உஷாரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினுக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுது. ஏன்னா ஹீரோயின் வந்து நான் உன்னை பிரேக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் நீ என்ன பிரேக்கப் பண்ண முடியாது, நீ எப்படி வந்து என்ன பிரேக்கப் பண்ணுவ, நீ எப்படி அந்த முடிவு எடுப்ப, நானே உன்னை போன்னு சொன்னாலும் நீ என் கிட்டதான் இருக்கணுமே தவிர நீ என்னை விட்டு போக கூடாது அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் என்னால பார்க்க முடியல, இதெல்லாம் நீ பண்றதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்றா. நீ பயந்தாலும் சரி, நீ என்ன ஆனாலும் சரி, என்னை விட்டு போக கூடாது அப்படின்னு இவன் சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, கீழே விழுந்து கதற ஆரம்பிச்சிடுறா. நீ என்ன விடல அப்படின்னா கண்டிப்பா நானே செத்து போயிடுவேன், என்னால இதெல்லாம் பார்க்க முடியல, நீ பண்ற அட்டூழியம் எல்லாம் என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியல, நீ வந்து எல்லாரையும் பயங்கரமா அடிக்கிற, ரொம்ப மோசமானவனா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி அழறா. உடனே ஹீரோ கடுப்பாயிடுறான். மரியாதை இங்க இருந்து வெளியில போ, இதுக்கப்புறம் நான் செத்தாலும் நீ என் மூஞ்சில முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிடுறான். அதோட 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் பிரசன்ட்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போறா. அப்ப அங்க பார்த்தா ஒருத்தன் மாஸ்க் போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் வேற யாரும் இல்ல, நம்மளோட ஹீரோ தான் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஹீரோயினுக்கு லைட்டா டவுட் வருது, இவனை பார்க்கறதுக்கு வந்து ஷின்ஹா மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா.